அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு என்ன நடக்குதுன்னா, என்னால் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கேன்சல் பண்ண முடியல. பண்ணலான்னா நம்ம அதுக்கு வந்து அந்த ரூ. 399 போட்டோம்னா அந்த கேன்சல் சப்ஸ்கிரிப்ஷன் ஒன்று அது வரும். அது நம்ம உள்ளே போய் பார்த்தோம்னா வரும். ஆனால் வருமானதே எனக்கு டவுட்டாக இருக்குது. அதனால தான் நான் வந்து இன்னைய வரைக்கும் என் ஃபோனில் என்னுடைய பேங்க்கில் 0 பேலன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். அந்த கர்மாந்திரம் போச்சனால. இது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. யாரும் வந்து தயவு செஞ்சு இந்தமாரி தப்பை பண்ணி மாட்டிக்காதீங்க. ஒன்றுமே பண்ண முடியாது. அதுலேயும் இந்த அமௌண்ட்டு சிங்கிள் அக்கௌண்ட்டு தான் வச்சுருக்கிறவங்களாம் தயவு செஞ்சு வந்து யாரும் அதில் போகாதீங்க. ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் இன்னைய வரைக்குமே வந்து அவன் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறான். என் அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட்டை வந்து டிடக்ஷன் பண்ணுறதுக்கு இன்னைய வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கான். எனக்கு ஏஞ்சு பார்த்தோன்னா காலைல பார்த்தா அந்த ஒரு மெசேஜ் ஒன்று வந்திருக்கும், இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ்னு சொல்லிட்டு இருக்குது. அதனால் வந்து அந்த டிரான்சாக்ஷன் வந்து கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு அந்த மெசேஜ் வந்து நிற்கும். ஆக மொத்தத்தில் என்னென்னா தினமும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேங்க. அதனால் நான் இன்னி வரைக்குமே அந்த அக்கௌண்ட்டில் அமௌண்ட்டே போடாமல் வச்சுருக்கிறேன். இது பார்த்துக்கோங்க, நடந்திருக்குன்னு சொல்கிறேன். இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில், இன்னும் சொல்லப்போனால் சோஷியல் மீடியாவில் மொத்தத்தில் இந்த ஆன்லைன் வந்துட்டாலே எல்லாமே வருது. நல்லதும் வருது, கூடவே கெட்டதும் சேர்ந்து வருது. எல்லோரும் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருங்க. மெயினாக பணம் தான் எல்லாம் எதனுடைய நோக்கம்னா எல்லாம் டார்கெட்டும் பணத்தை நோக்கி தான் எல்லாமே டார்கெட் நடந்துகிட்ருக்கு. அதனால் ஏதோ வருது பண்ணி பார்ப்போம், போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போயிட்டு மாட்டிக்காதீங்க. பணத்தை பறி கொடுக்குற மாதிரி இருக்கும். தயவு செஞ்சு வந்து முன்னாடி போட்ட வீடியோவாக இருக்கட்டும், இந்த வீடியோவாக இருக்கட்டும் ஷேர் பண்ணுங்கள். அதை யாருமே நம்ம ஆளுங்க செய்கிறது கிடையாது. எவனோ செத்தா எனக்கு என்னங்கிற மாதிரி இருக்கிறாங்க. இப்போவும் சொல்கிறேன், இது என் கடமை, நான் சொல்லிட்டேன். நீ ஷேர் பண்ணால் பண்ணு, பண்ணலாம் போ. உன் கடமையை நீ செஞ்சால் செய்யலாம் போ. அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. பார்த்துக்குங்க சரியா? திரும்பவும் சொல்கிறேன், ஸ்டோரி ஆப்பு, இந்த கதை கேட்குற ஆப்பு, புக்கு படிக்கிற ஆப்பு ஒரு மண்ணாங்கட்டியும் தேவையில்லை. போனீங்கன்னா உங்கள் பக்கத்தில் ஏதாவது லைப்ரரியில் இருக்கும், ஏதாவது புக்கை வாங்கி படிங்க. எல்லா கம்யூனிட்டி பயிலும் நம்ம பாக்கெட்டில் இருக்கிற பணத்துக்கு தான் குறி வைக்கிறனுங்க. எவனும் வந்து மக்களுக்கு நல்லது நடக்கணும், படிக்கிற பசங்களுக்கு நல்லது செய்யணும்லாம் ஏதாவது இளவெடுத்த நான் வந்து எனக்கு அவ்வளோ கோவத்தில் இருக்கிறேன். அசிங்கமாக பேசணும்னு அப்படியே நானும் தயங்கி பேசிகிட்டு இருக்கேன்.